தங்கத்தில் நகைகளாக வாங்க இஷ்டம் இல்லை, ஆனால் அதில் உள்ள க்ரோத்தை நான் வந்து அடையணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா, இந்த டிபென்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 5,00,000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்டர் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எம்எல்டியில் மார்க்கெட் லிங்க் டிபென்ச்சர்ஸில் இன்றைக்கி வந்து அதை எடுக்கும்போது கடந்த 4 மாதங்களாக உள்ள வெயிட்டட் ஆவரேஜ்னு எடுத்துப்பாங்க. 4 மாதத்தினுடைய வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவோ அந்த ரேட்டில் தான் அவங்களுக்கு வந்து இந்த 5,00,000 ரூபாய்க்கு உண்டான யூனிட்ஸ் வரும். ஸோ இந்த 5,00,000 ரூபாங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டீடு அமௌண்ட்டு. தங்கம் என்ன ஏறி இறங்கினாலும் அந்த 5,00,000 ரூபாயில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ அதை மாதிரி எவ்வளோ ஏறுதோ அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 42 மாதம், 3 வருஷமும் 6 மாதமும் ஹோல்டிங், நடுவில் எடுக்க முடியாது. ஓகே. இந்த 42 மாதம் முடிந்த பிறகு அவங்க வந்து அமௌண்ட்டாக எடுத்துக்கலாமே தவிர தங்கமாக எடுத்துக்க முடியாது. ஓகே. ஏன்னா இது வந்து டிபென்ச்சர். ஸோ அதனால் அவங்க வந்து அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதேமாரி அந்த 5 மாதத்தில் 6 மாதத்தில் என்ன வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த 42 மாதத்துக்கும் 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றுமே இல்லைனாலும் 6% கிடைக்கும். ப்ளஸ் உங்களுடைய முதலீடும் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அதான் இந்த டிபென்ச்சர்ஸினுடைய நோக்கம்.